அந்த பொண்ணுக்கு 16 வயசுன்றாங்க சார். அது யார் வீட்டு பிள்ளையா கூட இல்லை சார். இப்போ இதே ஒரு பறையரை விட்டு ஒரு 16 வயது பெண்ணை ஒரு வன்னியர் விட்டு ஒரு 19 வயசு பையன் காதல் வச்சோன்னா தப்பு தான் சார். 13 வயசு 14 வயசில் என்ன சார் காதல்? நாம் என்ன சொல்கிறோம் சார் காதலோ கல்யாணமோ இந்த கரமாந்தரம் வாழ்கிறதுக்கு தானே, சாவறதுக்கா? இது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் சார். இப்போ ஸ்கூல் பசங்க லவ் பண்ணுது, யூனிஃபார்மோட கட்டி பிடிச்சின்னு போகிறத நம்ம பார்க்குறோம், ரோட்டில் கொஞ்சின்னு போகிறத பார்க்குறோம். யாராவது போய் கேட்குறோமா? இதற்கு முன்னாடி நடந்த பல கொலைகளில் இவங்களோட வேலையை பாடியை வாங்கி கொடுக்குறது தான். நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கிற ஸ்கூல்லாம் கூட பாருங்கள் சார். ஒரு பையன் படிக்கிற பையன் மாதிரி இருக்கிறான். அவன் தலையும் அவன் பேண்ட்டும், அந்த பேண்ட்டை தான் எப்படி தான் போடுவானுன்னு தெரில. அவனை பார்க்கும்போதே அவன் ஏதாவது ரோட்டில் ஏதாவது செஞ்சான்னா, ஏய் என்னடா அங்கே சிகரெட் குடிக்கிறேன்னு கேட்கறதுக்கே பயப்படுற சமூகமாக இன்றைக்கி புது சமூகம் மாறிடுச்சு. மாணவ நல அதிகாரின்னு ஒரு போலீஸை போடுங்க சார் பள்ளிக்கூடத்தில். வரானும் இல்லை, எல்லாத்தையும் கூப்பிட்டு நாளைக்கு வர சொல்லி ஒழுங்காக வரணும். இதை விட புடுங்குற வேலை என்ன சார் கவர்மெண்ட்டுக்கு? ஒரு எஸ்சி பையன், ஒரு கோனார் பொண்ணு, இவங்க 2 பேரும் புரட்சிகர திருமணம். யார் தெரிஞ்சா தீக்கா ஆஃபீஸில் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் இல்லையா அந்த பொண்ணோட சகோதரன் ஆளுங்களை கூப்பிட்டு பையனை போட்டுறாங்க, செத்துறான். ஒரு மாதம் 1.5 மாதத்தில் அந்த சோகத்தில் அந்த புள்ளையும் தற்கொலை பண்ணி கொடுங்க. நான் அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சேன். இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பறையர் பேரவைத் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான். சார் வணக்கம் சார். மயிலாடுதுறையில் நடந்த ஒரு பிரச்சனை, உங்கள் ஏர்போர்ட் மூர்த்தி வாய்ஸில் கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருந்தீங்க. ஸோ அங்கே என்ன தான் சார் நடந்தது? இப்போ திருமாவளவன் பேசின சில ஆடியோக்களும் அதில் ரிலீஸ் ஆகி பெரிய சர்ச்சையாயிரு. என்ன சார் நடந்தாங்க? இல்லை சார், நான் பொதுவாகவே அந்த பொண்ணுக்கு 16 வயசுன்றாங்க சார். அது யார் வீட்டு பிள்ளையா கூட இல்லை சார். இப்போ இதே ஒரு பறையரை விட்டு ஒரு 16 வயது பெண்ணை ஒரு வன்னியர் விட்டு ஒரு 19 வயசு பையன் காதல் வச்சோன்னா தப்பு தான் சார். 13 வயசு 14 வயசில் என்ன சார் காதல்? என்ன காதல்? அப்போ தான் அந்த ஹார்மோன்கள் வளர ஆரம்பிக்கும் உடம்புல. அப்போது அதில் ஒரு ஸ்டிமுலேஷன் வரும். அதுதான் சார் அது. இது எப்படி நம்ம இந்த காதலை அனுமதிப்பது? இந்த காதலை எப்படி அனுமதிக்க முடியாதோ அதே போல் இதை கொலை செய்வது நம்ம அனுமதிக்க முடியாது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. இப்போ என் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு 16 வயசில் லவ் பண்ணுது, நான் செவில் மேலே வைக்க மாட்டேன். நான் என்ன பிடுங்குற 16 வயசில் என்ன உனக்கு காதல் கேட்குதுன்னு? எதுக்கு அரசாங்கம் ஒரு 18 வயதுன்னு வைக்கிறான்? கொஞ்சம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த பிள்ளைங்க வளருன்றதுக்காக தான். இப்போ அந்த 18 மாற்றணுன்றாங்க, 21 கொண்டு போகணுன்றாங்க. நாம் என்ன சொல்கிறோம் சார் காதலோ கல்யாணமோ இந்த கரமாந்திரமோ வாழ்கிறதுக்கு தானே, சாவறதுக்கா? அப்போ இதுக்கு ஒரு 4 பேர் போய் நொட்டி நிற்கிறது, அதுக்காக இது கொலை செய்வது அதை விட கொடுமை. சார் நீங்கள் மதுரையில் தானே சார் இது சூசைட்னு சொல்கிறாங்க, பட் ஐ கான்ட் பிலீவ் தட். மக்கள்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அதை பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை. சட்டம் சொல்லுது, மெடிக்கல் ரிப்போர்ட் தானே சொல்லுது. மெடிக்கல் ரிப்போர்ட்னா டாக்டர் சொல்கிறது தானே. அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போகலை. இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் இந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்ல வரேன். இது சட்டப்படி இல்லை நம்ம அதை அப்படியே ஒத்துன்னு போகிறதுக்கெலாம் இல்லை சார். முதல்ல இந்த அடிப்படையில் இந்த காதலே தப்புங்கிறேன் நான். இதுக்கு யாரும் பெருசாக சப்போர்ட் பண்ணக்கூடாது. நம்ம சப்போர்ட் பண்ணுறதை விட இளைஞர்கள் கொஞ்சம் திருந்தணும். நமக்குன்னு ஒரு வயசு வரணும். இப்போ இந்த தம்பி 19 வயசு, அவன் வீட்டில் அவன் தங்கச்சி ஒரு 16 13 வயசு இருக்குது. எவனா ஒருத்தன் இந்த மாதிரி லவ் பண்ணால் அந்த தம்பி ஒத்துப்பானா? அப்படிங்கிறதுலேருந்து நம்ம சீர்திருத்தி பார்க்கலாம்ல. இது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் சார். இப்போ ஸ்கூல் பசங்க லவ் பண்ணுது, யூனிஃபார்மோட கட்டி பிடிச்சின்னு போகிறத நம்ம பார்க்குறோம், ரோட்டில் கொஞ்சின்னு போகிறத பார்க்குறோம். யாராவது போய் கேட்குறோமா? கேட்குறோம்ல, கேட்கணும். இது இவன் ஏன் கேட்காம யாரோ வீட்டு பொண்ணு, இந்த பொண்ணை பார்த்து பொண்ணு கேட்டுடா. ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள அவன் லவ்வர் கூட பேசிங்கன்னா மற்ற பிள்ளைங்க ஒரு 10-20 பசங்க இருக்குதுன்னு வச்சிங்களா, அதுங்களுக்கும் அந்த எண்ணம் வரும்ல. அது இயல்பு தானே. அப்போ இந்த மாதிரி எண்ணம் வந்தால் அது தப்பு தானே. இந்த பெசன் நகரில் ஒரு இடத்துல ஜிம்மில் பசங்களாம் உட்காந்து பேசியிருப்பாங்க சார். அதில் நம்ம நண்பர் ஒருத்தர் இருப்பார். நான் இந்த பசங்க இந்த 10வது 11வது பசங்க ஜிம் செஞ்சேன், ஏய் நான் கரெக்டாக 8 முன்னாடி கிளம்புடா, போங்கடா பீச்செல்லாம் போகிறக்கூடாது, கிளம்பி தடுத்துவேன். உடனே அந்த நண்பர் சொல்லுவார், சார் ஏன் சார் அவங்கள அனுப்புறீங்க? நாளைக்கு பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறதுக்கு, ஆட்டோ ஓட்டுறதுக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வேணாமா? அவங்கள அனுப்புறீங்க அப்படிம்பாரு.
ஆனால் அந்த பசங்க எங்கள் சமூக பசங்க, ஒன்று எங்கள் சமூக பசங்க, இல்லைன்னா வந்து குப்பத்தில் இருக்கிற பசங்களாக இருப்பாங்க. அப்போ எனக்கு அந்த சமூக அக்கறை இருக்குது. ஊர் அதை எப்படி பார்க்குது? நாளைக்கு வந்து சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கு ஆள் உடனே மும்பாரு அதுங்களை போய் படிச்சுட்டு அதுங்க வந்து +2 பாஸ் பண்ணிட்டா பெரும்பாலும் காலேஜ் போய் சேர்ந்துருவான்ல. ஃபெயில் ஆகிட்டா தான் பிரச்சனை. பெட்ரோல் பங்கா, ஸ்விக்கியா, அதா இதா அப்படி ஓடணும், ஆட்டோவான்னு ஓடணும். பாஸ் பண்ணிட்டான்னா அப்போ இந்த பொது சமூகம் எப்படி இருக்குது? நான் அந்த சிந்தனையில் தான் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு சமூகம் நடந்தால் நாம் வந்து அதை ஒத்துக்க மாட்டோம். ஆனால் இதுக்கு இந்த பக்கம் ஒரு 4 பேர் சப்போர்ட்டு, அந்த பக்கம் ஒரு 4 பேர் சப்போர்ட்டு, இதை வந்து ஒரு சாதி கலவரமாக மாற்றுவதற்கு என்னடா மிஸ் ஆகி போச்சாடா, போஸ்ட்மார்ட்டம் இப்படி ஆகி போச்சாம, சரி நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, சரி அவங்கள எடுத்து அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதற்கு முன்னாடி நடந்த பல கொலைகளில் இவங்களோட வேலையை பாடியை வாங்கி கொடுக்குறது தான். அவங்க ஒரு 4-5 நாள் வச்சுருப்பாங்க. இல்லை உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் நாங்கள் வந்து அதை ஒத்துக்க மாட்டோம், பாடி வாங்க மாட்டோம். நாங்கள் பாடி வாங்கும்போது என்ன பண்ண போகிறோம்? ஒன்று இங்கேருந்து சொல்லுவாங்க, பியூரோக்ரஸி தலைவரை, முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர்களே, அதை போய் பாருங்கள், சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெடுது. உடனே போவார், இப்படி பார்ப்பார், இப்படி இன்னுவார், என்ன பாடி 4 நாள் ஆச்சு நாற்றடிக்கிற மாதிரி இது, எடுத்து போய் அடக்கம் பண்ணுங்கள், வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போரில் கடனை எடுப்போம் அப்படின்னு அவர் பேசிடுவார். நேற்று ஒருத்தர் ஏதோ ஒரு மேடையில் பேசுகிறாரு, எங்ககிட்ட வந்து நீங்கள் அறுத்து போட்டிங்கன்னா அறுத்து போடுறதுக்கு எங்கிட்ட ஒரு படை வச்சுருக்கோம். என்னவா இந்த மாதிரி ஆக்ஷன் என்னன்னா அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு படம் வச்சுருக்காங்க. காட்டு அந்த படையை காட்டு. அதெல்லாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. அது வேறு. அப்போல்லாம் இவங்கெல்லாம் பிறந்திருக்க மாட்டான். இது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அது ஒரு ரிட்டாலியேஷன். அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஒரு நடவடிக்கை, பதில் நடவடிக்கை. இங்கே இருக்கிற சட்டமும் அதுவும் இதுவும் நமக்கு ஒன்றும் செட் ஆகாதுன்ற போது அது ஒரு ரியாக்ஷன் தான். அது வந்து நிரந்தர தீர்வுன்னு சொல்ல, சட்டத்தால் மட்டுமே நிரந்தர தீர்வை உண்டாக்க முடியும். ஒரு பிசிஆர் வந்து பிரச்சனை நடக்குது, தீண்டாமை பிரச்சனை நடக்குது, ஒரு இடத்துல வந்து போய் பதில் நடவடிக்கை பண்ணிடலாம். ஊர் முழுக்க பதில் நடவடிக்கை பண்ண முடியுமா? ஊர் முழுக்க பதில் நடவடிக்கை பண்ணுவதற்கு எது தயாராக இருக்கணும்? சட்டம் தயாராக இருக்கணும். அதுக்கு தான் அம்பேத்கர் சொன்னார், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற நீ சட்டம் இயற்றுகிற நிறைய இடத்துல நீ வந்துடுவ அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார். அப்போது சட்டம் தான் தீர்வாகும். இது வந்து இடைக்காலமாக தீர்வு. இது இவங்க பெருமையாக பேசுது. இவங்க சொல்கிறாங்களா அடிக்கடி, திடீர்னு நான் வந்து இந்த தேர்தல் அரசியலே வேணான்னு சொல்லிட்டு போய் மலையில் போய் ஒழிஞ்சிப்பேன், எல்லாம் துப்பாக்கி ரெடி பண்ணுங்க. என்னடா இதெல்லாம் இன்னுமாடா அந்த ஊர் நம்புது. அதால் சார் முதல்ல இந்த மாணவர் பருவத்தில் நான் இது எப்படி இவனுங்க எடுத்துக்கிறான்னு தெரில. நீங்கள் இந்த சென்னையில் இருக்கிற ஸ்கூல்லாம் கூட பாருங்கள் சார். சார் ஒரு பையன் படிக்கிற பையன் மாதிரி இருக்கிறான். அவன் தலையும் அவன் பேண்ட்டும், அந்த பேண்ட்டை தான் எப்படி தான் போடுவானுன்னு தெரில. அவனை பார்க்கும்போதே அவன் ஏதாவது ரோட்டில் ஏதாவது செஞ்சான்னா, ஏய் என்னடா அங்கே சிகரெட் பிடிக்கிறேன்னு கேட்குறதுக்கே பயப்படுற சமூகமாக இன்றைக்கி பொது சமூகம் மாறிடுச்சு. இப்போ அந்த பையன் அப்படி இருக்கான்ல, இப்போ அவங்க அப்பா அம்மா ஏய் முடி பயங்கரம் பிள்ளைங்க மாதிரி முடி வச்சுக்கலாம் சந்தோஷப்படுவாங்களா? அப்போ அவங்க அப்பாவும் சொல்லியிருப்பார், நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்டா, கூலி வேலை அந்த வேலையெல்லாம் செஞ்சு நீயாவது வந்து அடுத்து எங்கன்னா ஒரு கைது பட்செல்லாம் கவர்மெண்ட்டில் மேய்க்கிறதுக்காக தானே அவனை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த தலையை வெட்டுன்னு இருப்பார், முடியை வெட்டு, தலையில் எண்ணெயை வை, ஒரு பொட்டையோ எதையோ ஒன்று வை, ஒரு டீசெண்டாக பள்ளிக்கூடம் போடான்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பார்ல, அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, இல்லை இன்னும் 4 கோடு போடு, ஒரு இன்சில் போடு, அப்படியே சொல்லியிருப்பாங்க. இல்லை, அப்போது அதை மீறி அந்த பையன் வரான்னா அவங்க அப்பா அம்மா பேச்சை அவன் கேட்காம வரான், ஸ்கூலுக்கு வரான்ல, சரி வீட்டை விட்டு வந்துட்டான். அப்போது வீட்டில் அடங்காத ஊர் அடங்கணும்ல, ஊர் அடங்கணும். ஊர்னா யார்? கவர்மெண்ட்டு தானே. அப்போது இவனையெல்லாம் சீர்திருத்தி வைக்கிற நிலையில் கவர்மெண்ட் இருக்கணும்ல சார். ஒரு மாணவ நல அதிகாரின்னு ஒரு போலீஸை போடுங்க சார் பள்ளிக்கூடத்துக்கு. வரானும் இல்லை, எல்லாத்தையும் கூப்பிட்டு நாளைக்கு வர சொல்லி ஒழுங்காக வரணும். இதை விட பிடுங்குற வேலை என்ன சார் கவர்மெண்ட்டுக்கு? ஏன்னா இவனை நாளைக்கு சரியாக வளர்த்தா தான் அடுத்த சமூகம் சரியாக வளரும். சட்டம் ஒழுங்கு ஆட்டோமேட்டிக்காக சரி, சட்டம் ஒழுங்கு நல்லாயிருக்கும், சமூகமும் ஒரு ரம்மியமான சூழல் வரும் சார். சார் பெரும்பாலான ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், கரெக்ட். இவன் தான் நாளைக்கு 4 அடிப்படினா ஓடியாருவான். இவன் நாளைக்கு வேலைக்கு போயிடணும்னு வச்சுக்கா, மாப்பிள்ள எம்எல்ஏ வராரா 10 மணிக்கு, 9 மணிக்கு நான் இப்போ காடை பஞ்சு பண்ணலாம், அவ்வளோதான் எங்கள் மேனேஜரு அப்படின்னு நான் போயிடுவான்ல. அப்படி போகக்கூடாது, எந்நேரமும் கொஞ்சம் பேர் வேணும்னு இப்போ அரசுகள் நினைக்குது சார். இது இப்போ நம்ம பார்க்குற நமக்கு விஜய் அண்ணா அதை பார்த்தாரு, விஜய் அண்ணா இதை பார்த்தாரு,
உதயநிதி அதை பார்த்தாரு, இப்படி அண்ணாந்து பார்த்தாரு, நின்று கேட்டார்லாம் சொல்கிறாங்களா? அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அரசு பள்ளியில் இருக்கிற பசங்க மட்டும் இந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கானுங்கள, இவங்களை சரி பண்ணுமே. இப்போ நான் ஒரு முதல்வராக இருக்கேன்னு வச்சுங்க, எனக்கு நான் முதல்ல இதில் தான் சார் கை வைப்பேன். என் அடுத்த தலைமுறை கொஞ்சம் சீராகணும் அப்படின்னு நான் நினைப்பேன்ல. எவனுமே அதை நினைக்க மாட்டேறான் சார். என்னென்னத்துக்கோ செலவு பண்ணுறான். இப்போ இந்த மாதிரி இந்த 19 வயது பையனும் 16 வயது பொண்ணும் ஒரு தரமான சூழலில் படிச்சிருந்து இந்த சமூகத்துக்கான நபர்கள் நம்ம இதுதான் சட்டம் இப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு வந்து அந்த அறிவு சொல்லப்பட்டிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்குமா சார்? யார் வீட்டு பிள்ளையோ சார்? சார் எங்கள் வீட்டு பையன் 19 வயசு பையன், அவங்க வீட்டில் வேறு யாரும் இல்லையா, அந்த ஒரு பையன் தானா? அதே மாதிரி அந்த பொண்ணு வீட்டில் 16 வயசு, அவங்க அம்மாவுக்கு எது கண் பார்வை இல்லை. யாராக இருந்தாலும் சரி, இதை தாண்டி 2 புத்தி கெட்டு போச்சு. தெனவெடுத்து இதுங்க போச்சு சார். இந்த பாதிப்பு யாருக்கு? 2 சமூகத்துக்கு இல்லை? ஆமாம் சார். இன்றைக்கி அந்த வீட்டை போய் அடிச்சிருக்காங்க, உடச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 5-6 பேர் உள்ளகிறான்ல. ஏதோ விஜய் தயவு பண்ணி ஒரு 5ஓடு நிறுத்தினார். அந்த கும்பலை பார்த்து போடியா ஒரு 30 பேருக்குன்னா என்ன வருது? ஒரு 30 பேர் ஜெயிலுக்கு போவான். 30 பேருக்கு 2 ஷூரிட்டி. இந்த 30 பேரில் எவனா படிக்கிற வந்தான்னா போச்சா? இது வெளிநாட்டு கேட்க போகணும் சார். ஏதோ ஒரு அத்தா மாமன் எவனோ வெளிநாட்டில் இருக்கிறான், டேய் வந்துடுறாங்க, ஏன்னா சும்மா சுற்றி நிற்கிற வாடா அப்படின்னு கூப்பிட்றான். இவங்களால போக முடியுமா? அப்போது இது ஒட்டுமொத்தமாக இந்த சூழலையே மாற்றுவதற்கான எண்ணம் கொண்டவர்கள் வரணும் சார். இல்லை ஆட்சியில் வந்தவர்களுக்கு இந்த மாற்றணுன்ற சிந்தனையை யாராவது போய் சொல்லணும். முதல்ல அரசு பள்ளிகள் இல்லை பள்ளிக்கூடங்களில் இதை வந்து சரிப்படுத்தணும் சார். முதல்ல இவனை ஆரம்பத்துலேருந்தே சரிப்படுத்த. இப்போ நான்லாம் 8வது படிக்கிற எங்கள் அம்மா தான் எனக்கு தலைவாரி விடும். தலைவாரி ஒரு திருநீரை வச்சு விடும். இப்போல்லாம் திருநீர் வைக்கிற மூஞ்சி மாதிரி ஆகுது பசங்க. ஏன் இது எப்படி திடீர்னு ஒரு 10-20 வருஷத்தில் இப்படி மாறிச்சு? சினிமாக்கள், சமூக சூழல். சார் பீச்சில் போய் யூனிஃபார்மோட கட்டி பிடிச்சின்னு உட்காந்துங்கிறான். பீச்சில் போலீஸ் பூத்து இருக்குது, போலீஸு ரவுண்ட்ஸ் வருது. கேட்கணுமா இல்லையா சார்? நிச்சயமாக கேட்கணும் சார். கொஞ்சம் போல் வயசுக்கு ஒன்று கொஞ்சம் காசுக்குள்ள பசங்க உள்ள பார்ட்டியாக தான் அவனை கூட்டு போய், ஏய் யார் நீ, உன் புருஷன் தானே அவன், இன்னும் கல்யாணமா கொடு, உங்கள் அப்பா கொடு, போனை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு ஏதாவது தேத்துறாங்கல்ல. சமூக அக்கறையோட இந்த மாதிரி இடங்கள்ல சும்மா சார் நீங்கள் அந்த காந்தி மண்டபம் போங்க, சில்ட்ரன்ஸ். ஆமாம் சார். சகில படமே எடுத்துடலாம். அப்போது இந்த மாதிரி மறைவிடங்களை நீங்களே வந்து தரீங்களே ஜனங்களுக்கு. சின்ன வயசில் சார், ஒரு நல்ல வயசில் ஏதோ போதுங்கன்னா சரி, அது இயல்பு. சின்ன பிள்ளைங்க, ஒரு பிள்ளைய பார்த்து பல பிள்ளை கெடுமைன்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கிட்டையோ இந்த அமைப்புகள்கிட்டயோ இல்லைன்னா இந்த மாதிரியான இறப்புகள் தவிர்க்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், காதலிக்கிறது நல்லா இருக்குதா சார்? இப்போ நீங்கள் இந்த பள்ளிக்கரனில் ஒரு மாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு எஸ்சி பையன், ஒரு கோனார் பொண்ணு. இவங்க 2 பேரும் இவனுக்கு எப்படி இருக்கான்னு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இவங்க 2 பேரும் புரட்சிகர திருமணமாக யார் தெரிஞ்சா தீக்க ஆஃபீஸில் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லையே அந்த பொண்ணோட சகோதரன் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து பையனை போட்டுறாங்க, செத்துறான். ஒரு மாதம் 1.5 மாதத்தில் அந்த சோகத்தில் அந்த புள்ளையும் தற்கொலை பண்ணிக்குது. பிடுங்க அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சவன். அப்போது உங்களுக்கு என்ன, இது ஒரு நாள் செய்தி. கலப்பு திருமணத்தை செஞ்சு வச்சோம். எங்கள் ஆஃபீஸ் அதுக்கு தான் திறந்துருக்கு. ஏன்னா இதுக்கு பேர் என்ன தெரியுமாடா? எங்கள் ஆஃபீஸ் அதுக்கு தான் திறந்துருக்கு. இங்கே வந்து நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கலாம், மற்றதெல்லாம் எங்கடா முடிப்போம்? இல்லை அதுக்கும் கட்டி விட போகிறோம், ப்ராஜெக்ட் பண்ணுறோம் சார். நம்ம காதல் திருமணத்தெலாம் எதிர்க்கல சார். இப்போதைய சூழல் அந்த மாதிரி இல்லை சார். இதற்கு முன்னாடி நாம் இந்த மாதிரி காதல் திருமணம் செய்து கொண்டால் வெட்டி கொள்கிறான் போகிறான் வரான்ற சூழல் நம்ம பார்த்துருக்குமா? இப்போயே அதிகமாச்சு. அப்போ மனுஷெல்லாம் மாறுறான். அப்போ அந்த மனுஷன் மாறுகிற சூழலுக்கு ஏற்ப நம்மளும் மாறணுமா இல்லையா? இல்லை நான் வந்து சாதி ஒழிப்பு. என்ன சாதி ஒழிப்பு இதா சாதி ஒழிப்பு? சூழல் இல்லைல்ல. எதுக்கு பாவம் நம்ம அப்பா அம்மா? இப்போ நீங்கள் இளவரசனோட அம்மா பேட்டியை முதல்ல பார்த்துருப்பீங்க. கௌசல்யா வந்து 2வது திருமணம். இதுக்கு நீ முதல்லே உங்கள் ஆளுங்களை யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா என் பிள்ளையாவது ஒழுங்காக இருந்திருப்பானம்மா, என் பிள்ளையாவது உயிரோடு இருந்திருப்பானம்மா, என் புள்ள படித்த கடனை, படிக்கும்போது வாங்கின கடனை
இன்னமும் நான் வந்து தீர்த்துனுங்கிறேம்மா வேலை செஞ்சு அப்படின்னு சொல்லுது சார். இது எப்படி சார்? இதுக்கு நம்மக்கிட்ட என்ன சார் பதில் இருக்குது? புள்ள செத்துட்டான், அவன் படிப்புக்கு வாங்கின கடனை நான் இன்னும் வேலை செஞ்சு கழிச்சு நிற்கிறேன்னு இதுக்கு இந்த சமூகம் என்ன பதில் சொல்லும்? நான் காதலுக்கெல்லாம் எதிராலாம் இல்லை, அந்த மாதிரி சூழல் இப்போ இல்லைங்கிறேன். இப்போ நாங்கள் பறையர் சார், பறையருக்கும் அருந்ததியருக்கும் பிரச்சனை சார். காதல் திருமணம் பண்ணால் அருந்ததியர் ஒரு இடத்துல கொள்ட்டான், அதே மாதிரி பறையர்களும். அப்போது இதெல்லாம் நம்ம உடைச்சி பேசுகிறோம்னா அது ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக தான் இருக்கும். பட் இதான் சூழல். இந்த சூழலை நாம் புரிஞ்சிக்கணுன்றது தான் என்னோடய ரெக்வெஸ்ட். எது பண்ணாலும் வாழ்கிறதுக்கு தானே. 19 வயசு வரைக்கும் நீ படிக்கிற, மாடு மாதிரி வேலை செய்கிற, இன்னத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து நமக்கு ஒரு ஆசை வருதுன்னா சேர்ந்து வாழ்ந்து நல்லா இருக்கணும் தானே. அப்போ இந்த சமூகம் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற போது நாம் தானே கொஞ்சம் மாறிக்கணும். இல்லை நாங்கள் செத்து சாதியை ஒழிக்க போகிறோம் அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்குன்றது தான். அதேமாரி இப்போ நான் கூட 2-3 காதல் திருமணம் செஞ்சு வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். அந்த ஏஜ் இருக்கிற போது நாம் சரி பையனும் கொஞ்சம் வேலை செய்யலாம், பொண்ணும் இருக்குது, சரி செஞ்சு வைக்கிறோம். அது தவிர்க்க முடியாதது. இப்போ யாரும் வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி நீ போய் அந்த வீட்டு பொண்ணை காதலி இந்த வீட்டு பொண்ணை காதலிலாம் யாரும் சொல்கிறதில்ல சார். அது ஒரு தப்பாக ஃபால்ஸ் அலிகேஷன் தான். அதாவது எங்கள் வீட்டு பசங்க போய் மற்ற வீட்டு பசங்களாக பார்த்து லவ் பண்ணுங்கன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நம்மளாலாம் ஏற்றுக்க முடியாது. காதலுக்கு கண்ணில் ஒரு கர்மாந்திரம் கிடையாது, அது ஒரு கவர்ச்சி தான். யாராவது ஒன்று ஒத்து பார்ப்பான், அது பார்க்கலன்னா இன்னொன்று பார்த்ததுன்னா பரவாயில்ல அது பார்க்குது, அது நல்லா தான் இருக்குது, அதுதான் காதல். அப்போ இதில் எங்கே ஜாதி வருது? எவனாவது உன் ஜாதி என்ன கேட்டால் சார் லவ் பண்ணுறாங்க? அப்படி இல்லை. முதல்ல இந்த முறையற்ற முறையில் காதல் வருவதே தப்புங்கிறேன் நான். அப்போது அதற்கேற்ற மனநிலையில் அந்த பசங்களை நாம் அந்த இளம் பிராயத்திலேருந்து அவனுக்கு அந்த மன வலிமையை ஊட்டுவதற்கான சூழலை பள்ளிக்கூடத்தில் முதல்ல உருவாக்கணும். இந்த புறச்சூழல் அந்த மாதிரி இருக்கணும். சின்ன பசங்க எங்கன்னா போனால் அவங்க போலீஸ் பிடிக்கணும், கேட்கணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 4 இடத்துல பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் இது நிலைமை வந்து சீராக சார். பாதிப்பு எங்களுக்கு தான் சார். இதில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அவங்க பெண்கள் போகிறாங்க வராங்கன்னு வச்சுங்க, நிறைய இடத்துல ஆண்களை கொண்டு வராங்க. ஆண்கள் இறப்புக்கு செத்துறான்னு வச்சுங்களேன். அது பெரிய பாதிப்பு தானே. ஏன் ஒரு உயிரை ஒருத்தருக்கு உருவாக்குவதற்கு முடியாது சார். அது யாரோ ஒரு 2 பேர் கல்யாணம் பண்ணின்னு என்னமோ பண்ணி தான் சார் உருவாக்குறாங்க. செயற்கையாக ஒரு உயிரை உருவாக்க முடியாது. செயற்கையாக ஒரு உயிரை எடுப்பதற்கு அப்போ எப்படி உரிமை இருக்கும்? இன்றைக்கி வந்து தூக்கு தண்டனையே, மரண தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டே இருக்கக்கூடாது. சட்டம் ஒருத்தனை உயிரை பறிக்கலாம், ஒருத்தனை வந்து அடைத்து வைக்கலாம்னு சொல்லுது. ஆனால் அதுவே கூடாதுன்றான். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஒருத்தன் உயிரை எடுப்பதற்கு சட்டத்துக்கு உரிமை இல்லைடா அப்படின்ற விவாதங்கள் வருகிற போது இதால் வந்து ஒரு கும்பல் வந்து இந்த மாதிரி உயிரை பறிப்பதற்கு நிச்சயமாக அதுக்கு சட்டத்தில் இயற்கைக்கு முரணானது. அது இருந்தாலும் அந்த வலையில் போய் நம்ம மாட்ட வேணாம். ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன். இதை பார்க்குறவங்க ஒரு மாதிரியாக கூட பேசுவானோ, என்னத்துக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டோம், அப்புறம் பார்ப்போம். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான தெளிவாக மிக நன்றி சார்.